இது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம். நேரம் 9 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் ஃபஸ்ஸான் நவாஸ், வாசிப்பவர் பெரியசாமி சீதாராமன். முதலில் தலைப்புச் செய்திகள். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கையை ஆராய்வதற்கென அமைச்சர்கள் குழு நியமனம். கொழும்பு, கம்பஹா ஆகிய மாவட்டங்களில் கூடுதல் கொரோனா நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ள பகுதிகளில் கொரோனா தடுப்பூசி ஏற்ற நடவடிக்கை. மக்களை அடிப்படையாக கொண்டு பொருளாதாரத்தை கட்டியெழுப்பது அரசாங்கத்தின் அடிப்படை எதிர்பார்ப்பாகும் என்று பாராளுமன்ற உறுப்பினர் வசந்த யாப்பா பண்டார தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான் கான் எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை இலங்கை வரவிருக்கிறார். ஹுவாவே நிறுவனம் பன்றி பண்ணைகள் தொடர்பான துறைகளில் முதலீடுகளை மேற்கொள்ள தீர்மானித்துள்ளது. இந்தியன் பிரீமியர் லீக் இலங்கை வீரர்களுக்கு சிறந்த செய்தியொன்றை வழங்கியிருப்பதாக மஹில ஜெயவர்தன சுட்டிக்காட்டியுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான ஜனாதிபதி விசாரணை குழுவின் அறிக்கை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு தேசிய பாதுகாப்பு தொடர்பான மேற்பார்வை குழுவின் அறிக்கை என்பனவற்றில் அடங்கியுள்ள விடயங்களையும் பரிந்துரைகளையும் ஆழமாக ஆராய்வதற்கென குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ச இந்த குழுவை நியமித்துள்ளார். எதிர்வரும் மார்ச் மாதம் 15ஆம் தேதிக்கு முன்னர் இது தொடர்பான அறிக்கை சமர்ப்பிக்கப்படவிருக்கிறது. அமைச்சர் சமல் ராஜபக்ச இதற்கு தலைமை தாங்குகிறார். அமைச்சர்களான ஜான்சன் பெர்னாண்டோ, உதய கம்மன்பில, ரமேஷ் பத்திரன, பிரசன்ன ரணதுங்க, ரோஹித்த அபேகுணவர்தன் ஆகியோர் இதன் ஏனைய உறுப்பினர்கள். இதன் செயலாளராக ஜனாதிபதியின் சட்டத்த ஆலோசகர் ஹரிகுப்தா ரோஹணதீர நியமிக்கப்பட்டுள்ளார். கொழும்பு, கம்பஹா ஆகிய மாவட்டங்களில் கூடுதல் கொரோனா நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ள கிராம உத்தியோகத்தர் பிரிவுகளை தெரிவு செய்து உரிய பகுதிகளில் கொரோனா தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கையில் நடைமுறைப்படுத்தப்படவிருப்பதாக இராஜாங்க அமைச்சர் சுதர்சினி பெர்னாண்டோ புள்ளே தெரிவித்துள்ளார். நாட்டின் மொத்த சனத்தொகையில் 60% முதற்கட்டமாக தடுப்பூசியை ஏற்றுவது சுகாதார அமைச்சின் இலக்காகும். இதில் 42 லட்சம் பேருக்கு கோவேக்ஸ் வசதியூடாக தடுப்பூசி வழங்கப்படவிருக்கிறது. இந்த தடுப்பூசி இம்மாத இறுதி பகுதியில் கிடைக்கவிருக்கிறது என்றும் அவர் கூறினார். மக்களை அடிப்படையாக கொண்டு பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவது அரசாங்கத்தின் அடிப்படை எதிர்பார்ப்பாகும் என்று பாராளுமன்ற உறுப்பினர் வசந்த யாப்பா பண்டார தெரிவித்துள்ளார். இவ்வாறான நிலையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் வலுவான பயணத்தை சீர்குலைக்க எதிர்க்கட்சியும் சில சர்வதேச குழுக்களும் முயன்று வருவதாக அவர் குற்றம் சாட்டினார். பத்தரமுல்ல நெலும் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைமையகத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் மாநாட்டில் அவர் உரையாற்றினார். கோவிட் நிலையினால் சர்வதேச தலைவர்கள் பாரிய நெருக்கடிகளை எதிர்கொண்டார்கள். இந்த நெருக்கடியை வெற்றிகரமாக கடந்து செல்ல அரசாங்கம் பல வேலைத்திட்டங்களை வகுத்துள்ளது. இலங்கை போன்ற சிறிய பொருளாதாரத்தை உடைய நாடுகளுக்கு இவ்வாறான அழுத்தங்கள் கூடுதலான தாக்கத்தை செலுத்தும். இதனை நிவர்த்தி செய்து கொள்வதற்காக பல்வேறு துறைகளில் பொருளாதாரத்தை கட்டியெழுப்பும் வேலைத்திட்டங்கள் தயாரிக்கப்பட்டுள்ளன. ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கம் நாட்டின் சொத்துக்களை வெளிநாடுகளுக்கு விற்று வந்திருக்கின்றது. 2003ஆம் ஆண்டில் அன்றைய ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கம் திருகோணமலை எண்ணெய் குதங்களை இந்தியாவுக்கு விற்பனை செய்திருந்தது. கடந்த காலத்தில் தோல்வியை எதிர்நோக்கியிருந்த நிலையில் அவர்கள் கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு முனையத்தை இந்தியாவுக்கு வழங்குவதற்கான ஒப்பந்தத்திலும் கைச்சாத்திட்டனர். ஹம்பாந்தோட்டை துறைமுகமும் விற்பனை செய்யப்பட்டது. எதிர்க்கட்சியின் செயற்பாடுகள் அன்றும் இன்றும் மக்களால் நிராகரிக்கப்பட்டிருப்பதாக பாராளுமன்ற உறுப்பினர் வசந்த யாப்பா பண்டார தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். HDFC ஸ்மார்ட் கோல்ஸ் குறுகிய காலத்தில் பெரிய டார்கெட்டுகள்.
அரசாங்கத்தின் சில பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அமைச்சர் விமல் வீரவன்சவுக்கும் இடையில் ஏற்பட்டுள்ள கருத்து முரண்பாடுகள் பற்றி ஆராய்வதற்கென ஆளும் கட்சி தலைவர்கள் ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்சவை சந்தித்துள்ளார்கள். அமைச்சர் விமல் வீரவன்சவும் இதில் பங்கேற்றார். அமைச்சர் உதய கம்மன்மில, ராஜாங்க அமைச்சர் தயாஸ்ரீ ஜெயசேகர, சங்கைக்குரிய அத்துரலிய ரத்னதேரர், பாராளுமன்ற உறுப்பினர்களான கெவிந்து குமாரதுங்க, திஸ்ஸ வித்தாரண ஆகியோரும் இதில் கலந்து கொண்டார்கள். அரசாங்கத்துடன் இணைந்த அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் ஒவ்வொரு மாதமும் குறைந்தது 2 தடவைகள் ஜனாதிபதியை சந்தித்து அரசியல் விடயங்கள் குறித்து ஆராய திட்டமிட்டுள்ளார்கள். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழா எதிர்வரும் புதன் மற்றும் வியாழக்கிழமைகளில் இடம்பெறவிருக்கிறது. சுகாதார வழிகாட்டுதல்களுக்கு அமைய பட்டமளிப்பு விழா இடம்பெறவிருக்கிறது. சுகாதார வழிகாட்டுதல்களை பின்பற்றுவதில் சிக்கல் ஏற்படுமாயின் பட்டமளிப்பு விழாவை ஒத்திவைக்க நேரிடலாம் என வடமாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் டாக்டர் ஏ கேதீஸ்வரன் எமது நிலையத்திற்கு தெரிவித்தார். பெண் போலீஸ் அதிகாரி ஒருவருக்கு பாரபட்சம் காண்பிக்கப்படுவதாகவும் அவருக்கு அநீதி இழைக்கப்படுவதாகவும் சமூக வலைத்தளங்களில் வெளியாகும் செய்திகளை போலீஸ் தலைமையகம் நிராகரித்துள்ளது. அரசு நிறுவனங்களில் அனுமதிக்கப்பட்ட பதவிகளில் 15% பெண்களுக்கு ஒதுக்க அரசாங்கம் மேற்கொண்டுள்ள தீர்மானத்திற்கமைய பெண் பிரதிநிதித்துவத்தை விஸ்தரிப்பது பற்றி போலீஸ் திணைக்களம் கவனம் செலுத்தியுள்ளது. சாஸ்திரியார்கிட்ட மகன ஜாதகத்தை கொடுத்தன் 3 வருஷத்துல பெரிய இடத்துக்கு மகன் வருவானவர். இதுக்கு சாஸ்திரிய கேட்க வேண்டுமே, எனக்கு முதல்லயே தெரியுமே. நீங்க என்ன சாஸ்திரியோ? மகண்ட எதிர்காலத்தை நினைச்சு HDFC ஸ்மார்ட் கோல்ஸ் கணக்கொண்டு திறக்கும் போதே எனக்கு தெரியும். பிள்ளைகளின் எதிர்காலத்தை நினைத்து சிந்தித்துக் கொண்டிராமல் HDFC ஸ்மார்ட் கோல்ஸ் கணக்கொண்டை திறந்து 3 வருடங்களில் அவர்களின் பட்டப்படிப்புக்கு வழி செய்யுங்கள். மேலதிக தகவல்களுக்கு அழையுங்கள் 2356-888. நான் HDFCக்கு போனது சாஸ்திரி சொல்ல இல்லையோ. HDFC ஸ்மார்ட் கோல்ஸ் குறுகிய காலத்தில் பெரிய பெரிய டார்கெட்டுகள். பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான் கான் எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை இலங்கை வரவிருக்கிறார். பிரதமர் மஹிந்த ராஜபக்சவின் அழைப்பிற்கமைய பாகிஸ்தான் பிரதமர் இலங்கைக்கான 2 நாள் விஜயத்தை மேற்கொள்ளவிருக்கிறார். ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ச, பிரதமர் மஹிந்த ராஜபக்ச ஆகியோரை அவர் சந்தித்து பேசவிருக்கிறார். வர்த்தகம், முதலீடு, ராஜதந்திர தொடர்புகள் உட்பட பல்வேறு விடயங்கள் பற்றியும் இதன்போது ஆராயப்படவிருப்பதாக வெளிவிவகார அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு கொழும்பு கண்டி பிரதான வீதியின் பசியால சந்தியை விஸ்தரிக்குமாறு பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளார்கள். இந்த பகுதி ஒடுக்கமாக காணப்படுகின்றமையால் கண்டி, கொழும்பு, அத்தனகல்ல, மீரிகம போன்ற பகுதிகளுக்கு செல்லும் பயணிகளுக்கு உரிய இடங்களை சென்றடைவதில் தாமதங்கள் ஏற்படுவதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். இதுபற்றி உரிய அதிகாரிகள் கவனம் செலுத்த வேண்டும் என்பது மக்களின் கோரிக்கையாகும். நெடுஞ்சாலைகள் அமைச்சின் கவனத்திற்கு இந்த விடயத்தை சுட்டிக்காட்டுகிறோம். பீப்பிள்ஸ் லீசிங் புரட்சியுடன் இணையுங்கள். மகத்தான வட்டி குறைப்படன் இணையற்ற லீசிங் தவணைகள். விவரங்களுக்கு அருகில் உள்ள பீப்பிள்ஸ் லீசிங் கிளைக்கு வாருங்கள் அல்லது அலைங்கள் 0112-206-300. பீப்பிள்ஸ் லீசிங், நம்பிக்கையின் முதல்வன். உலக செய்திகள் அனுசரணை வழங்குவோர் பீப்பிள்ஸ் லீசிங், நம்பிக்கையின் முதல்வன். மியன்மார் ராணுவத்திற்கு எதிராக ஒழுங்கு செய்யப்பட்டிருந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட பெண்ணொருவர் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். 20 வயதான இந்த யுவதி 2 நாட்களுக்கு முன்னர் இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது கடுமையாக காயமடைந்தார். ராணுவத்திற்கு எதிரான ஆர்ப்பாட்டத்தை கலைப்பதற்கு போலீசார் முயன்ற போது ஏற்பட்ட மோதலின் போது துப்பாக்கி சூட்டு சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. மியன்மார் ராணுவ புரட்சியின் பின்னர் இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற போது கொல்லப்பட்ட முதலாவது மியன்மார் பிரஜையாக இவர் வரலாற்றில் இடம் பிடித்திருப்பதாக பிபிசி உலக சேவை செய்தி வெளியிட்டுள்ளது. புகழ்பெற்ற கைத்தொலைபேசி தொழில்நுட்ப பொருட்கள் உற்பத்தி நிறுவனமான சீனாவின் ஹுவாவே நிறுவனம் பன்றி பண்ணைகளை அமைப்பதற்கு தீர்மானித்திருக்கிறது. ஹுவாவே கைத்தொலைபேசி உட்பட தொழில்நுட்ப பொருட்களின் விற்பனையில் ஏற்பட்டுள்ள வீழ்ச்சியை தொடர்ந்து பன்றி பண்ணைகளை கூடுதலாக அமைக்க அந்த நிறுவனம் எதிர்பார்த்திருக்கிறது. இதன் மூலம் அதிக லாபத்தை பெற
அந்த நிறுவனம் எதிர்பார்த்துள்ளது. அமெரிக்காவில் ஹுவாவே தொலைபேசி உட்பட தொழில்நுட்ப பொருட்களுக்கு விதிக்கப்பட்ட தடைகளை தொடர்ந்து இந்த நிறுவனம் பாரிய அளவிலான நெருக்கடிகளை எதிர்நோக்கி வரும் நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. பீப்பிள்ஸ் லீசிங் புரட்சியுடன் இணையுங்கள். மகத்தான வட்டி குறைப்படன் இணையற்ற லீசிங் தவணைகள். விவரங்களுக்கு அருகில் உள்ள பீப்பிள்ஸ் லீசிங் கிளைக்கு வாருங்கள் அல்லது அலைங்கள் 01122600. பீப்பிள்ஸ் லீசிங், நம்பிக்கையின் முதல்வன். அபிவிருத்தி செய்திகள். சிறிய கிராம வீதிகளை அபிவிருத்தி செய்யும் நடவடிக்கைகள் துரிதமான முறையில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. கிராமத்தில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களை நகரங்களுக்கு எடுத்துச் செல்லல் உட்பட பல்வேறு அபிவிருத்தி விடயங்களை மேம்படுத்தும் நோக்குடன் இந்த வேலைத்திட்டம் அமுல்படுத்தப்படுகிறது. அபிவிருத்தி செய்தி கேட்டீர்கள். விளையாட்டுச் செய்திகள். உலகின் சிறந்த கிரிக்கெட் வீரர்களை தெரிவு செய்வதற்கான சிறந்த களமாக IPL சுற்றுத்தொடரை குறிப்பிடலாம் என்று மஹில ஜயவர்தன தெரிவித்துள்ளார். IPL போட்டிகளுக்காக எந்த ஒரு இலங்கை வீரரும் தெரிவு செய்யப்படவில்லை. இலங்கை வீரர்களின் ஆளுமையை வீர்த்தி செய்து கொள்வதற்கான போட்டித் தன்மை தொடர்பிலான செய்தியை இந்தியா வழங்கியிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை வீரர்கள் இதன் மூலம் கவலையடைந்தாலும் அவர்கள் திறமைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்ற செய்தி இதன் மூலம் வழங்கப்பட்டிருப்பதாகவும் மஹில ஜயவர்தன கூறினார். விளையாட்டுச் செய்தி கேட்டீர்கள். முதலாம் தரத்திற்கு சேரவிருக்கும் சின்னம் சிறார்களுக்கு தேசிய சேமிப்பு வங்கியின் ஹப்பன் கணக்கினூடாக 1000 ரூபாய் சேமிப்பு, நாடு தழுவிய பரந்த கிளைகள் மற்றும் உப தபால் காரியாலய வலையமைப்பினூடான கொடுக்கல் வாங்கல் செய்யும் வசதி. வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி, உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். இலங்கையில் உற்பத்தி செய்யப்படும் பல்வேறு வகையிலான பழங்களை இந்தியாவுக்கு ஏற்றுமதி செய்வதற்கான வாய்ப்பு கிடைத்துள்ளதாக மும்பையில் உள்ள இலங்கை கவுன்சில் ஜெனரல் அலுவலகம் அறிவித்திருக்கிறது. இரு தரப்புக்கும் இடையில் கைச்சாத்திடப்பட்டுள்ள சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்தின் மூலம் தீர்வையற்ற முறையில் இலங்கையின் பழ வகைகளை ஏற்றுமதி செய்வதற்கான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. மாம்பழம், ரம்புட்டான், பேஷன் ஃப்ரூட் போன்ற பழங்களை இந்தியாவுக்கு ஏற்றுமதி செய்வதற்கான வாய்ப்பு இலங்கை பழ உற்பத்தியாளர்களுக்கு கிடைத்திருக்கிறது. வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி, உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். 2021 ஆண்டில் முதலாம் தரத்திற்கு சேரவிருக்கும் சின்னம் சிறார்களுக்கு தேசிய சேமிப்பு வங்கியின் ஹாப்பன் கணக்கினூடாக 1000 ரூபாய் சேமிப்பு, அதிக வட்டி வீதம், சேமிப்பு கணக்கிற்கு 100% அரசு பாதுகாப்பு, புலமை பரிசில் பரீட்சைக்கான முன்னோடி வினாப்பத்திர கொத்து உட்பட நாடு தழுவிய பரந்த கிளைகள் மற்றும் உப தபால் காரியாலய வலையமைப்பினூடான கொடுக்கல் வாங்கல் செய்யும் வசதி. நீங்களும் இன்றே உங்கள் செல்ல பிள்ளையின் எதிர்காலத்திற்காக ஹப்பன் கணக்கொன்றினை ஆரம்பியுங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம் தேசிய சேமிப்பு வங்கி. பொருளாதார செய்திகள் அனுசரணை. அண்ணா 31க்கு நீங்க மகளுக்கு தங்கம் வாங்குவீங்கன்னு நான் எதிர்பார்க்க இல்ல. எந்த தங்கத்துக்கு தங்கம் கொடுக்க முடிஞ்சது எந்த LOLC கிரெடிட் கார்டு இருந்ததால. LOLC ஃபைனான்ஸ் கடன் அட்டை உங்களை மேலும் உயர்த்திட. வவுனியாவில் மீண்டும் உள்நாட்டு பேட்டிக் கைத்தொழில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. சந்தைப்படுத்தல், மூலப்பொருட்களை பெற்றுக்கொள்ளல் போன்ற விடயங்களில் ஏற்பட்ட நெருக்கடிகளினால் பேட்டிக் உற்பத்தியாளர்கள் கடந்த காலங்களில் பாரிய நெருக்கடிகளை எதிர்நோக்கினார்கள். சலுகை அடிப்படையில் பேட்டிக் தொழிலாளர்களுக்கு உயர்ந்தபட்ச உதவிகளை வழங்க கைத்தொழில் அமைச்சு தீர்மானித்துள்ளது. அண்ணா 31க்கு நீங்க மகளுக்கு தங்கம் வாங்குவீங்கன்னு நான் எதிர்பார்க்க இல்ல. எந்த தங்கத்துக்கு தங்கம் கொடுக்க முடிஞ்சது எந்த LOLC கிரெடிட் கார்டு இருந்ததால. LOLC ஃபைனான்ஸ் கடன் அட்டை உங்களை மேலும் உயர்த்திட. காலநிலை அறிக்கை. காலி, மாத்தறை ஆகிய மாவட்டங்களில் இரவு நேரங்களில் மழை பெய்யும் சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. மத்திய சபரகமுவ, ஊவா மாகாணங்களிலும் காலி, மாத்தறை ஆகிய மாவட்டங்களிலும் காலை வேளையில் பனிமூட்டமான காலநிலை நிலவும். வடக்கு, கிழக்கு, வடமத்திய, ஊவா மாகாணங்களிலும் மாத்தளை, நுவரெலி ஆகிய மாவட்டங்களிலும் லேசான மழை பெய்யும் சாத்தியம் காணப்படுவதாக திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. காலநிலை அறிக்கை கேட்டீர்கள். இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கையை ஆராய்வதற்கென அமைச்சர்கள் குழு நியமனம்.
கொழும்பு, கம்பஹா மாவட்டங்களில் கூடுதலான கொரோனா நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ள பகுதிகளில் கொரோனா தடுப்பூசி ஏற்ற நடவடிக்கை. மக்களை அடிப்படையாக கொண்டு பொருளாதாரத்தை கட்டியெழுப்பது அரசாங்கத்தின் அடிப்படை எதிர்பார்ப்பாகும் என்று பார்லமெண்ட் உறுப்பினர் வசந்தயாப்பா பண்டார தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான் கான் எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை இலங்கை வரவிருக்கிறார். ஹுவாவே நிறுவனம் பன்றி பண்ணைகள் தொடர்பான துறையில் முதலீடுகளை மேற்கொள்ள தீர்மானித்துள்ளது. இந்தியன் பிரீமியர் லீக் இலங்கை வீரர்களுக்கு சிறந்த செய்தி ஒன்றை வழங்கியிருப்பதாக மஹேல ஜெயவர்தன சுட்டிக்காட்டியுள்ளார். இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன.